ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நூல்களில் 6th to 10th வரைக்கும் என்னென்ன நூல்கள் இருக்குது, யார் யார் ஆசிரியர்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் நம்ம சிலபஸில் இருக்கிறத கொஞ்சம் கூட தெளிவாக பார்க்குறோம். பார்த்துட்டு இன்றைக்கி 6th மட்டும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவரோட நூல்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம். இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருக்கணும்னா பெருஞ்சித்திரனாரோட ஒய்ஃப் பேர் பாவியா. பாவியா கிட்ட ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரியான்னு கேட்குறாங்க. அவங்க கொய்யாக்கனியில் ஜூஸ் போட்டு ஐயான்னு கொண்டு கொடுக்குறாங்க. அவர் அதை குடிச்சிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அவர் ஏன்னா ஸ்கூலில் வேலை பார்க்குறாரு. அவர் பள்ளிக்கு கிளம்பிட்டார். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர்னா 100 ஆசிரியருக்கு சமம். இதில் இப்போ 2 இனம் எக்ஸ்ட்ரா இன்னும் இருக்குது. எண்சுவை என்பது மகபு வஞ்சி. இது ரெண்டும் இவர் எழுதின நூல் தான். அதை இந்த கொய்யாக்கனி ஜூஸை கொடுத்துட்டு பயங்கரமாக சுவையாக இருக்குது, எண்சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவர் சிலபஸில் இருக்கார். இவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். இவரோட சிறப்பு பெயர் தான் பாவலரேறு. அதனால் இது மறக்கவே செய்யாது. பாவி அவங்க ஒய்ஃபு ஒரு ஜூஸ் கேட்குறாரு, கனிச்சாறு. அவங்க கொய்யாக்கனியில் ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு அது என்ன நூல்னா எண்சுவை எண்சுவை என்பது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸ்ட்ரா இன்னொன்று மகபு வஞ்சு. அடுத்து அவர் ஸ்கூல் ஆசிரியராக இருந்ததுனால அவர் பள்ளிக்கு கிளம்பி போகிறாரு. அவர் எப்படிப்பட்ட ஆசிரியர்னா 100 ஆசிரியருக்கு சமம். இது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோடது. அடுத்து பார்த்தோன்னா இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் யாருன்னா பாரதிதாசன். இதை மறக்கவே கூடாது. இன்பத்தமிழ் பாரதிதாசன். எங்கள் தமிழ். எங்கள் தமிழ்னா நாமக்கல் கவிஞர். எங்கள் தமிழ்னா நாமக்கல் கவிஞர். இன்பத்தமிழ் பாரதிதாசன், எங்கள் தமிழ் நாமக்கல் கவிஞர். 2 பேருமே சிலபஸில் இருக்காங்க. பாரதிதாசனும் பாவேந்தர்னு கொடுத்துருக்காங்க, நாமக்கல் கவிஞரும் இருக்காங்க. அடுத்த ஐம்பெரும் காப்பியம் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் ஐம்பெரும் காப்பியம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த 5மே ஐம்பெரும் காப்பியம். சிலப்பதிகாரத்தை எழுதினது இளங்கோவடிகள். இது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்த மணிமேகலை சீத்தலை சாத்தனார். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். குண்டலகேசி நாகுத்தனார். குண்டலகேசி நாகுத்தனார். வளையாபதி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது எதுக்காக பார்க்குறோன்னா ஏதாவது மேட்ச்சில் கொடுத்து நமக்கு கேட்கலாம், அதுக்காக. அடுத்த பாரதியார் தமிழ் சிலபஸில் இல்லை, ஆனால் ஐயனம்ல கொடுத்துருக்காங்க. சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்த பார்வையில் நம்ம பாரதியாரை படிச்சுக்கணும். இவர் எழுதின நூல்கள் என்னெல்லாம்? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இன்னும் நிறைய எழுதியிருப்பார். நமக்கு இது தெரியும், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டுனாலே பாரதியார். அடுத்த கிழவனும் கடலும். இதை எழுதினது யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதை எதுக்கு பார்க்குறோன்னா இவர் நோபல் பரிசு வாங்கியிருப்பார். எந்த வருஷம்னா 1954. இந்த வருஷம் இவர் நோபல் பரிசு வாங்கியிருப்பார். அடுத்த பார்த்தோன்னா ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி எழுதினது ஔவையார். இது சிலபஸில் இருக்குது. ஔவையார் பாடல்கள்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. அப்போ ஔவையார் என்னெல்லாம் எழுதியிருக்காங்க? மூதுரை. அதெல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கணும். அடுத்த பார்த்தோன்னா புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து. ஆத்திச்சூடினா ஔவையார், புதிய ஆத்திச்சூடினா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடினா நெல்லை சுமுத்து. அடுத்த மூதுரையோட ஆசிரியர் யாருன்னா ஔவையார். ஔவையார் எழுதிய வேற நூல்கள் என்னெல்லாம்? ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை இவ்வளவுமே ஔவையார் எழுதினது. அடுத்த துன்பம் வெல்லும் கல்வி என்னும் தலைப்பில் பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் நம்ம சிலபஸில் இருக்குது. நம்ம இப்போ பார்த்ததில் பாவலரேறு சிலபஸில் இருக்குது, பாரதிதாசன் இருக்குது, நாமக்கல் கவிஞர் இருக்குது, பாரதியார் இருக்குது, ஔவையார் இருக்குது. அடுத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் இருக்குது. அடுத்த ஆச்சார கோவையோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்த நானிலம் படைத்தவள். இது முடியரசன். முடியரசனுக்கு நிறைய நூல்கள் இருக்குது. நம்ம முடியரசனை தனியாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ அங்கே யார் பார்த்தோம்? பாவியா பெருஞ்சித்திரனாரோட ஒய்ஃப்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இங்கே காவியா முடியரசன். அப்போ காவிய பாவைனா முடியரசன். இவர் ஒரு வீரராக இருப்பார். ஆனாலும் இவர் ஊன்றுகோலை ஊன்றி நடப்பார். ஊன்றுகோலும் இவரோடது தான். இவர் வீரராக இருப்பார், ஆனாலும் இவர் ஒரு ஊன்றுகோலை ஊனி தான் நடப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காவிய பாவை, வீரகாவியம், ஊன்றுகோல், பூங்கொடி இவ்வளவுமே முடியரசனோடது. அடுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு. இதை தொகுத்தவர் யாருன்னா ஷூ சக்திவேல். தாராபாரதியும் சிலபஸில் இருக்குது, முடியரசனும் இருக்குது. தாராபாரதி என்னென்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், தாராபாரதியின் கவிதைகள்.
புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அடுத்த தமிழ் கையேடு ஜியு போப். ஜியு போப்பு நம்ம சிலபஸில் இருக்குது. ஜியு போப் வந்து திருக்குறளை 1886 மொழிபெயர்க்கிறாரு. இது திருவாசகத்தை 1990 மொழிபெயர்க்கிறாரு. இவர் எப்போ பிறக்கிறாருன்னா 1820 பிறக்கிறாரு. எப்போ இறக்குறாருன்னா 1908. ஆக்சுவலி அவர் 1885 இங்கேருந்து கிளம்பி இங்கிலாந்து போயிடுவார். அங்கே போய் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக வேலை பார்ப்பார். 1885 தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த ஆண்டு அவர் அங்கே கிளம்பி போயிடுவார். அடுத்த 1886 திருக்குறளையும் 1990 திருவாசகத்தையும் மொழிபெயர்க்கிறாரு. திருக்குறளா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னா ஜியு போப்பு. இதுவே இத்தாலியில் மொழிபெயர்த்தவர்னா வீரமாமுனிவர். இந்த ரெண்டையுமே நம்ம குழப்பக்கூடாது. ஆங்கிலம்னா ஜியு போப், இத்தாலினா வீரமாமுனிவர். அடுத்த பார்த்தோம்னா பராபர கண்ணி. இந்த நூலை எழுதினது யாருன்னா தாயுமானவர். பராபர கண்ணி தாயுமானவர். தீர்க்கதரசி, அந்த நூலை மொழிபெயர்த்தவர் தான் கவிஞர் புவியரசு. தீர்க்கதரசி நூலை மொழிபெயர்த்தவர் யாருன்னா கவிஞர் புவியரசு. அடுத்த ராமகிருஷ்ணர். ராமகிருஷ்ணன் எழுதினதெல்லாம் உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், இதெல்லாம் ராமகிருஷ்ணன் எழுதினது. அடுத்த லைட் ஆஃப் ஆசியா. இந்த நூலை ஆங்கிலத்தில் எழுதினது யாருன்னா எட்வின் அர்னால்டு. இதை வந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து நம்ம தேசிய கவிமணி விநாயகம் பிள்ளை மொழிபெயர்த்திருப்பார். இதை எழுதினது வந்து எட்வின் அர்னால்டு. இவ்வளோ தான் 6th புக்கில் நமக்கு கொடுத்துருக்க நூல்கள். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம் மாதிரி எழுதி பார்க்கலாம். உங்களுக்கு இவ்வளோ நேரம் பார்த்தது ஞாபகம் இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து லைட் ஆஃப் ஆசியா. இப்போ லாஸ்ட்டாக இது தான் பார்த்தோம். லைட் ஆஃப் ஆசியா யார் ஞாபகம் வருதா? எட்வின் அர்னால்டு. அடுத்து நம்ம பார்த்தோம் கனிச்சாறு. யார்கிட்ட ஜூஸ் போட்டு கேட்பாங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அவங்க ஒய்ஃபு பாவியா. அப்போ பாவியா கிட்ட. அப்போ கனிச்சார் யார்? பெருஞ்சித்திரனார். உபபாண்டவம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், இதெல்லாம் யாருன்னு பார்த்தோம்? ராமகிருஷ்ணர். இன்பத்தமிழ் யார்? பாரதிதாசன். எங்கள் தமிழ் யாருன்னு பார்த்தோம்? நாமக்கல் கவிஞர். அடுத்து பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், இது தெரியும், இளங்கோவடிகள். நம்ம இது பார்த்தோம். கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், இது எல்லாமே ராமகிருஷ்ணன். உபபாண்டவம் வந்து ராமகிருஷ்ணன், கரெக்டு தான். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி யார்? ஔவையார். நானிலம் படைத்தவள், இது முடியரசன். நானிலம் படைத்தவள், இது முடியரசன். கொய்யாக்கனியில் யார்கிட்ட ஜூஸ் போட்டு கேட்பா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இதெல்லாம் யார்? பாரதியார். கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, ஆத்திச்சூடி, இது எல்லாமே ஔவையார். புதிய ஆத்திச்சூடி பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சூமுத்து. அடுத்து வந்து பூங்கொடி வந்து முடியரசன். அவர் ஒரு வீரகாவியம், வீரராக இருப்பார், ஆனாலும் ஊன்றி நடப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு. இதை தொகுத்தவர் வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு தொகுத்தவர் வந்து சக்திவேல். அடுத்த பக்கம் அடுத்ததுதான் தேசாந்திரி ராமகிருஷ்ணன். மணிமேகலை வந்து நமக்கு தெரியும். மணிமேகலை வந்து சீத்தலை சாத்தனார். பாவிய கொத்து நம்ம பார்த்தோம். பாவியான் வந்தாலே யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி காவிய பாவைன்னு வந்தாலே முடியரசன். அடுத்த சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். பாஞ்சாலி சபதம் பாரதியார். மூதுரை எழுதினது யார்? ஔவையார். அடுத்த வந்து பள்ளி பறவைகள். யார் பள்ளிக்கு போகிறா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நீங்கள் படிக்கும்போதே பெருஞ்சித்திரனார் படிக்காமல் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் படிச்சிங்கன்னா அவரோட சிறப்பு பெயரும் நமக்கு ஞாபகம் இருக்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த பார்த்தோன்னா குண்டலகேசி நாகுத்தனார். கண்ணன் பாட்டு யார்? பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சூமுத்து. புதிய ஆத்திச்சூடி பாரதியார். ஆத்திச்சூடி ஔவையார். 100 ஆசிரியருக்கு யார் சமம்? யார் ஸ்கூலுக்கு போகிறா பள்ளி பறவையாட்டு? அவங்க தான் 100 ஆசிரியருக்கும் சமம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வளையாபதிக்கு மட்டும் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நம்ம கையில் போடுற வளை, அது யார் வந்து செஞ்சான்னு நமக்கு தெரியலை. அப்போ வளை யார் செஞ்சார்னு தெரியலை. வளையாபதிக்கு ஆசிரியர் பெயர் தெரியாது. கிழவனும் கடலும் எர்னஸ்ட் ஹெம்மிங்கே. இவர் நோபல் பரிசு வாங்கியிருக்காரு 1954. அடுத்த கால் முளைத்த கதைகள், இது வந்து ராமகிருஷ்ணர்.
அடுத்து வந்து நல்வழி, நல்வழி ஔவையார். வீரகாவியம் நம்ம பார்த்தோம். யார் வீரராக இருந்து ஊன்றுகோல் ஊன்றி நடப்பா? முடியரசன். யார் வீரராக இருந்துட்டும் ஊன்றுகோல் ஊன்றி நடப்பா? இது வந்து முடியரசன். இவ்வளவுதான். நீங்கள் ஒருக்கா கூட இதை பார்த்துருங்க. அடுத்து நீங்கள் புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து ஞாபகம் வந்துடும். இதில் மேக்ஸிமம் வந்து நம்ம பார்த்த நூல்கள் எல்லாமே சிலபஸில் இருக்கிறது தான். 1 2 தான் நம்ம சிலபஸ் தள்ளி பார்த்துருக்கோம். அதுவும் மேட்சுக்கு வந்தால் நமக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.